ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தார். எல்லா மக்களுமே ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. யாருக்கும் எந்த குறையுமே கிடையாது. இப்போ மன்னருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னா, அவர் என்ன கனவு கண்டாலும் சரி, அந்த கனவுகளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தார். அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய அவையில் இந்த கனவுகளுக்கு அர்த்தம் சொல்கிற நிறைய மனிதர்களை வேலைக்கு வச்சுருந்தார். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் சொல்லுவாங்க. இவர் என்ன கனவு கண்டாலும் சரி, அதுக்கு அடுத்த நாளே எல்லாருக்கிட்டையும் உட்காந்து இந்த மாதிரி நான் வந்து கனவு கண்டேன், இந்த கனவுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவார். அப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு சமயம் அவருடைய கனவுல அவருடைய எல்லா பற்களுமே கொட்டி போகிற மாதிரி ஒரு கனவு வருது. அவருடைய எல்லா பற்களுமே கொட்டி போயிடுச்சு. ஒரே ஒரு பல்லு மட்டும்தான் மீதம் இருக்குது. அந்த கனவு கண்ட உடனே துள்ளி எழுந்துட்டாரு. என்னது இது, இப்படி ஒரு கனவு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு முழுவதும் அவரால் சரியாக தூங்க கூட முடியலை. அதே யோசனையிலே இருக்கிறாரு. காலையில் விடிஞ்ச உடனே முதல் வேலையாக அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கனவு ஒன்று வந்துச்சு, என்னுடைய வாயில் இருக்கிற எல்லா பற்களையுமே கொட்டிடுச்சு, ஒரே ஒரு பல்லு மட்டும்தான் கொட்டாமல் இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி வேலைக்கு வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்த கனவுகளுக்கு அர்த்தம் சொல்கிற மனிதர்கள், அவங்க எல்லாருக்கிட்டையுமே விவரத்தை கேட்குறாரு. ஆனால் யாருக்குமே இந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்ல முடியலை. அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாருக்குமே அதுக்கான சரியான அர்த்தம் வந்து தெரியலை. ஒரு அமைச்சர் வந்து ஒரு யோசனை சொல்கிறாரு. மன்னா, எனக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ரொம்ப அழகாக எல்லா கனவுகளையுமே அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். நம்ம வேணால் அவரை கூட்டிகிட்டு வருவோமா அப்படிங்கிறாரு. உடனே மன்னருமே சரிப்பா உடனே போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரை அனுப்பி விடுறாரு. அமைச்சருமே போயிட்டு பக்கத்து ஊர்லேருந்து அந்த மனிதரை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த மனிதர் எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கனவு வந்தாலும் சரி, அந்த கனவுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். இப்போ அரசவைக்கு அந்த மனிதர் வராரு. இப்போ மன்னர் வந்து அவருடைய கனவு என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறாரு. கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த மனிதர் சொல்கிறாரு, மன்னா, உங்களுடைய கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு வழியாக ஒரு மனிதரை பிடிச்சிட்டோம், அவருமே அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, மன்னா, உங்களுடைய கனவுபடி என்னன்னா, உங்களுடைய கனவுபடி உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா, அப்புறம் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. நீங்கள் தான் கடைசியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. உடனே அந்த மனிதரை பிடிச்சு கொண்டு போய் சிறையில் அடைக்க சொல்லிட்டாரு. மன்னரால் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை இந்த மனிதர் சொல்லலாம், எல்லாரும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. உடனே அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையுமே உண்மையிலேயே அந்த கனவை பற்றி இந்த மனிதருக்கு எதுவுமே தெரியாது போல தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஊரில் இல்லை பக்கத்து ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையிலேயே அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிற யாராவது ஒரு மனிதர் இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களையுமே வெவ்வேறு திசையில் அனுப்பி விடுறாரு. ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு அமைச்சர் ஒரு இளம் மனிதரை கூட்டிகிட்டு வராரு. அந்த இளைஞன் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண மனிதர் மாதிரி தான் இருக்கிறான். மன்னருக்கு நம்பிக்கையே இல்லை. என்னப்பா, இவரை பார்த்தா ரொம்ப இளமையாக இருக்கிறாரு, இவர் வந்து எப்படி இந்த கனவுகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனையிலே இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவருக்கு வந்த அந்த கனவை ரொம்ப விடாவரியாக அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறாரு. அந்த இளைஞருமே எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, மன்னா, உங்களுடைய கனவை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே இப்போ தான் மன்னருக்கு வந்து மனசில் கொஞ்சம் சந்தோஷமே வருது. சரி, ஒரு வழியாக இந்த மனிதர் ஏதோ நல்ல செய்தி சொல்ல போகிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே இந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னா, உங்களுடைய கனவு படி என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப காலம் உயிர் வாழ்வீங்க. அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நாள் நீண்ட ஆயுளோட உயிர் வாழ்வீங்க. உங்களால் இந்த நாடுமே சிறப்பு பெறும். நீங்கள் ரொம்ப நாட்களுக்கு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப குளிர்ந்து போயிடுச்சு.
இவர் தான்ப்பா சரியாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. உடனே பக்கத்தில் அமைச்சரை கூப்பிட்டு, இந்த மனிதருக்கு என்ன வேணுமோ எல்லாமே கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகளை எடுத்து அந்த மனிதருக்கு பரிசாக கொடுக்குறாரு. அந்த மனிதருமே அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த அரண்மனை சிறையில் முன்னாடி ஒரு மனிதர் இருந்தார் பார்த்தீங்களா, மன்னரோட குடும்பத்தில் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மனிதரை பார்க்குறாரு. உடனே அவர் இவரை கூப்பிட்டு, என்னப்பா நீ சொன்ன விஷயத்த தான் நானும் சொன்னேன், உனக்கு மட்டும் எப்படி பரிசு கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் எதனால் இந்த சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொன்னதும் நான் சொன்னதும் ஒரே விஷயத்த தான், ஆனால் நீங்கள் சொன்ன விதம் மன்னரை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. நீங்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தை தேர்வு எதுவுமே சரியில்லை. மன்னர் அதனால தான் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு. ஆனால் அதே விஷயத்த தான் நான் வார்த்தைகளை சரியானபடி தேர்ந்தெடுத்து பேசினேன். நான் சொன்ன விதமுமே மன்னருக்கு ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்னது என்ன, மன்னர் கடைசியாக சாவார், மற்றவங்க எல்லாருமே சீக்கிரமாக செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் சொன்னீங்க. ஆனால் நானும் அதே விஷயத்த தான் வேற மாதிரி, மன்னர் ரொம்ப காலம் உயிர் வாழ்வார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினேன். அதனால தான் எனக்கு இந்த பரிசு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த மனிதருக்கே புரியுது அவர் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க, நாம் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் என்னதான் தவறான விஷயத்த சொல்கிறதா இருந்தால் கூட அதை சரியான விதத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேட்குற மனிதரோட மனசை புண்படுத்தாமல் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப சுலபமாக அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு முக்கியமான விஷயம், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்கணும், நீங்கள் சொல்கிற விதமுமே சரியாக இருக்கணும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.